பிரைஸ் லார்ட், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இந்த காலை நேரத்துல அவனுடைய வார்த்தையை அறிவிப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஏன் கூட சேர்ந்து ஒரு அதிகாரத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 146வது சங்கீதம், அதனுடைய 3, 4, 5வது வசனம். சங்கீதம் 146, 3, 4, 5. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். இந்த 146வது சங்கீதம் மிக தெளிவாக சொல்கிறது, மனுஷனை நம்பாத, மனுஷனை நம்பாத. இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. எந்த மனுஷனையும் நம்பாதிருங்கள். எந்த மனுஷன் மீதும் உங்களுடைய நம்பிக்கையை, அவனை சார்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வைக்காதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பிரபுக்களை நம்பாதே. அவர் ஒன்னும் சாதாரண மனிதர்களை, எந்த மனுஷனையும் நம்பாதன்னு சொல்லி முடிக்கல. பிரபுக்களை நம்பாத அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ நினைக்கிற உன்னுடைய வாழ்க்கையில இவர்கள்லாம் பல நேரங்கள்ல உனக்கு உதவி செய்வார்கள், உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் தான் தூக்கிவிட போகிறவர்கள், குறைவா இருக்கிற, வறுமையில் இருக்கிற, வியாதியில் இருக்கிற, கஷ்டப்பட்டு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கைய இவங்க தான் தூக்கிவிட போறாருன்னு நீ யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவர்களை பார்த்துதான் சொல்றாரு, நீங்க அவங்கள நம்பாதீங்க. நம்பாதீங்கன்னா அவங்கள வெறுத்துருங்க, அவங்கள விரும்பாதீங்க அப்படின்னு சொல்லல. உங்கள் நம்பிக்கை அவர்கள் மீது இருக்க வேண்டாம். உங்கள் நம்பிக்கை தேவனை சார்ந்ததாக இருக்கட்டும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் வாழ்ந்து இருக்கிறாங்க, மரித்து போயிருக்கிறாங்க. ஆண்டவர் எத்தனையோ தலைமுறைகளை பார்த்து இருக்கிறார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த பூமியை ஆண்டு கொண்டு இருக்கிற தேவன் எத்தனையோ மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் நம்பாத. அவர் ஒன்னும் ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு 100 பேரை பார்த்து, இல்லைன்னா ஒரு 1000 பேரை பார்த்து, இல்லைன்னா இந்த தலைமுறையில வாழ்ந்து கொண்டிருக்கிற 700 கோடி பேரை பார்த்து அவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி சொல்லல, அனுபவப்பட்டு சொல்லல. அவர் பல தலைமுறைகளை பார்த்திருக்காரு. பூமி உருவேற்படும் நாள் முதற்கொண்டு உலகம் தோன்றுவதற்கு முன்பே இருந்து இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, எந்த மனுஷனையும் நம்பாதே, எந்த பிரபுக்களையும் நம்பாதே. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன்னை ரட்சிக்க திராணி இல்லாத அந்த மனுஷனை நம்பாத. அதாவது ரட்சிக்க திராணி இல்லைன்னா உன்னை யார் காப்பாற்ற முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆத்துமாவையும் ஆவியையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லி, இந்த மனுஷங்க அந்த உலகத்துல சரீரத்துலதான் நமக்கு நிறைய காரியங்களை செய்ய முடியும். ஆனா உள்ள இருக்கிற காரியங்களை ஆண்டவர் தான் செயல்படுத்த முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நம்மை ரட்சிக்க திராணி இல்ல, நம்ம காப்பாற்றுவதற்கு முடியாத அந்த மனுஷர்களை நீ ஏன் நம்பணும்? சில மனிதர்கள் நம்மை குறித்து வாக்குகள் கொடுப்பாங்க, இதை நான் செய்வேன். அவங்க நல்ல மனநிலையில இருக்கும்போது அதை சொல்லுவாங்க. நிச்சயமா நாம் கூட சொல்லியிருப்போம், இதை நான் செய்வேன், உன் குடும்பத்துக்கு இதை நான் செய்வேன். ஆனா நாம் தரித்திரப்படும் பொழுது, இல்லைன்னா அந்த நபர் குறைவுப்படும் பொழுது நம்மை நோக்கி வருகிற வார்த்தை என்ன அப்படின்னா, என்னால இப்ப முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பிறகு செய்யறேன். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு இருக்குனாலும் சொன்னேன், இப்ப என்கிட்ட இல்ல, நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு அலட்சியமான பதில்களை நம்மை நோக்கி சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி இல்லை. அவர் சொன்னதுதான். உங்களை நோக்கி அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் சொன்னதுதான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எந்த பிரபுக்களை கூட நம்பாத. இவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் சொல்லி ஆணித்தரமா நம்பிக்கொண்டிருந்த அந்த மனிதர்கள் கூட நம்பாத. உன்னுடைய நம்பிக்கை கர்த்தரை சார்ந்து இருக்கட்டும். உன்னுடைய நம்பிக்கை தேவனை சார்ந்ததாக இருக்கட்டும். அழகா சொல்லப்பட்டிருக்கு 5வது வசனத்துல, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு உங்க நம்பிக்கை யார் மேலதான் இருக்கு? இந்த வருடம், இந்த 2024வது வருடத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப டிசம்பர் மாதத்துல வந்து நிக்கிறோம். இந்த கிட்டத்தட்ட 12 மாதங்களும் நாம் தேவனை நம்பி இருக்கிறோமா அல்லது மற்ற மனிதர்களை நம்பி இருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா 99% நாம் மனிதர்களை தான் நம்பியிருப்போம். 99% நாம் மனிதர்களை மட்டும்தான் நம்பியிருப்போம். ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, பிரபுக்களை நம்பாத, மனுஷனை நம்பாத. வரப்போற வருஷம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்ற வார்த்தை, எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கு. ஏன்னா அவர் தான் நம்மை ரட்சிக்கிற தேவன், அவர் தான் நம்மை வியாதியில இருந்து விடுவிக்கிற தேவன், அவர் தான் நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கையை பிடிச்சு தூக்குற தேவன். அதனால எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. உங்களுடைய நம்பிக்கை தேவனை சார்ந்ததாக இருக்கட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வருடத்தில் பல நேரங்களில் தோற்று போனதற்கான காரணமே அந்த மனிதர்களாக தான் இருந்திருப்பார்கள். பல நேரங்களில் விழுந்ததற்கான காரணமே அந்த மனிதர்களாக தான் இருந்திருப்பாங்க. அதனால நான் உங்களிடத்துல சொல்றேன், மனிதர்களை நம்பினதெல்லாம் போதும், ஊழியக்காரங்களை நம்பினதெல்லாம் போதும்.
சொந்த பந்தத்தை நம்புனதெல்லாம் போதும். தேவனை நம்புங்க, அவர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் தான் உங்கள் வறுமையை மாற்றுவார். அதனால அந்த காலை நேரத்துல ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருந்து அவர் மீது உங்க நம்பிக்கையை வைங்க. நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க, நீங்க பாக்கியவதிகளா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இந்த நாளும் கூட உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹேவ் a nice day.